போட்டாருன்னா காட்சியில் எங்கே போய் விழுவான்னு யாருக்குமே தெரியாது. ஹல்கோட பவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே வராரு இப்போ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வாடா தம்பி குத்துறா ஹல்க்கு மேலே போகிற ஹல்க்கு பறக்கிறாரு பாருங்க. அடியா பாருங்க. இப்போ வந்து 2 பேரும் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த காட்சியில் குத்துற பையன் சாவே மாட்டுக்கிறான். காட்சியில் கத்திக்கிட்டே கிடக்குறான். இந்த பையனோட குரல் உங்களுக்கு கேட்குதா? அப்ப நான் கத்திட்டே கிடக்குறான். என்னால அடிக்கவும் முடியல. தோல் போட்டியை பிடிச்சி நான் தொங்கிட்டே தான் இருக்கேன். இவனால சாவடிக்க முடியல. தோல் ரொம்ப ரஃபா இருக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ! இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு வந்து ஹல்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க. காட்சியில் ஹல்க்குனால அடிக்க முடியல. ஹல்க்கு உண்டாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். எவ்வளோ குத்தி பார்க்குறாரு. ஆனால் காட்சியில் ஹல்க்குனால தடுக்க முடியுது போக விடாமல். ஆனால் அவரை அடிக்க முடியலை. என்ன பிரயோஜனம்? ஹல்க்குனால இந்த விஷயத்தை சாதிக்க முடியலையே. சரி நம்ம அடுத்த ஆளை கூட்டுறோம். அடுத்த ஆள் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூப்பர்மேன். அவர் வந்து பறந்து போயிடலாம். நம்ம 2 நிமிஷத்தில் என்ன 10 செகண்ட் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஹல்க்கு போக தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் காட்சியில் நம்ம சூப்பர்மேன் எப்படி பழக்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம சூப்பர்மேன் லாஸ்ட்டாக யார் ஜெயிச்சான்னு பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.